ஆ ரெக்கார்ட் ஆகுது. ஓகே. ஸ்டார்ட் பண்ணலாம் மேம். அதான் போஸ்ட் கொடுத்துட்டேன் மேம். ஓகே மேம், கதையை ஆரம்பிக்கலாம். ஓகே மேம். இன்னைக்கு அதே அறம் அப்படிங்கிற புத்தகத்துல இருந்தா ஜெயமோகன் எழுதின அதே கதை தான் நம்ம இன்னைக்கு அது 10வது சிறுகதையா இன்னைக்கு பாக்குறோம். சரிங்களா? அதுல அந்த கதை பேர் வந்து மத்துரு தயிர். தயிர் வந்து நம்ம எப்படி கடையிறோமோ அந்த கடையும் போது நமக்கு வெண்ணெய், மோர் இது எல்லாமே கிடைக்கிற மாதிரிதான் மனிதனுடைய வாழ்க்கையில துன்பம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அது சோகம் இருக்கு, துக்கம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசக்கூடிய நிலையில தான் இந்த கதைய இவர் எழுதியிருக்காரு. இந்த கதையில பேராசிரியர் அப்படின்னு சொல்லக்கூடியவரு தான் கதை முழுவதும் ஆடுறாரு. அதுக்கப்புறம் இன்னொரு கதாபாத்திரம் குமார். இந்த பேராசிரியருடைய மனைவி தான் டெய்சி பாய். அதுக்கப்புறமா இந்த பேராசிரியருக்கு கம்பராமாயணம் ரொம்ப பிடிக்குமா. கம்பருடைய பாடல் 2 இடத்துல இவர் வந்து சொல்லி காட்டுவாரு. அதுக்கப்புறமா இவரு ஒரு நிகழ்ச்சிக்கு போறாங்க. நம்ம பெரிய பெரிய எழுத்தாளர்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? ராஜம், கானா சுப்பிரமணியம் பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு இந்த இவங்கள் எல்லாமே இவங்களுடைய பின்னணியில தான் இந்த கதையை எழுதியிருக்காரு. அந்த ராஜத்தை எப்படியாவது பேராசிரியர் போகும்போது பாத்தரணும் அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கடுத்து அண்ணாச்சி இந்த பேராசிரியருக்கு உதவியா இருக்கவர் தான் கோட்டாறு குமாரப்பிள்ளை அப்படின்றவர். இந்த கோட்டாறு குமாரப்பிள்ளை இல்லைன்னா அந்த பேராசிரியர் வந்து இவ்வளவு படிச்சு ஒரு நல்ல வேலைக்கு போயிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடியதுல சொல்லலாம். அதுக்கப்புறமா பச்சைமால் பெருமாள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் வர்றாங்க. சச்சின்னு சொல்லக்கூடியவங்களும் இந்த சின்ன கதையில இத்தனை கதாபாத்திரங்கள் வர்றாங்க. முதல்ல இவர் இந்த கதையை ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கிறாருன்னா, பேராசிரியரை அழைத்து வர குமார் கிளம்பிய போது என்னையும் அழைத்தார். வாங்க சும்மா ஒரு நடை போயிட்டு வந்துருவோம். இங்க இருந்து என்ன செய்ய போறீங்க? நான் அருணா வர்றதா சொல்லியிருக்கா. வர்றப்ப இங்க இருக்கலாமேன்னு என்னை இழுத்தேன். ஆமா, நீங்க இருந்து ஆரத்தி எடுக்கலும்னா சும்மா வாங்க என்று அவரே காரின் கதவை திறந்து வைத்தார். நான் ஏறிக்கொண்டதும் பெண்டாட்டி மேல பக்தி வேணும், அதுக்காக கூடி போயிட கூப்பாடாது என்றார். பேராசிரியரை கூப்பிடுறதுக்காக இந்த குமார் அப்படிங்கிறவரு போய்கிட்டு இருக்காரு. சரி வாங்க, அங்க நிகழ்ச்சி மேடையில இருக்கக்கூடியவங்கள கூப்பிடுறாரு இந்த குமார். சரி இங்க இருந்து என்ன பண்ண போறீங்க, வாங்க எங்களுடைய போயிட்டு பேராசிரியரை கூட்டிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குமார் சொல்றாரு. இல்ல இல்ல, அருணா அப்படிங்கிறவங்க வர்றதுக்காக தான் நானு வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அதனால அந்த அருணா வந்தா ஆரத்தி எல்லாம் எடுத்து நீ உட்கார்ந்து இருக்கணுமா, சும்மா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு காரோட கதவை திறந்து வைக்கிறாரு. நான் ஏறிக்கிட்டதுமே குமார் பேராசிரியர் கூப்பிடுறதுக்காக போறாங்க. இவ்வளவு எல்லாம் பெண்டாட்டி மேல பக்தி எல்லாம் இருக்கக்கூடாது, அதுக்காக அவங்க வர்ற வரைக்கும் காத்திருக்கணும்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கதைய ஆரம்பிக்கிறாரு. காரை கிளம்புன உடனே கிளப்பி போய்கிட்டு இருக்காங்க. எதுக்கு சொல்றேன்னா, இந்த மாதிரி ஒரு நல்ல நிகழ்ச்சிக்கு பேராசிரியர் ஒரு மாதிரி நல்ல மூட்ல இருப்பாரு. அப்ப அவர் நல்ல மூட்ல இருக்கும்போது என்ன சொல்லணும்னா, அவர் பேசுறதே பேசுவார். ஏன்னா அந்த பேராசிரியர் வந்துட்டு நம்மளுடைய கிறித்தவ சமயத்தை சேர்ந்தவர். இவர் கிறித்தவ சமயத்தை சேர்ந்ததுனால என்ன பண்ணுவாரு, இயேசு, அதுக்கப்புறமா அவர் பைபிள் இத பத்தியே பேச ஆரம்பிச்சிருவாரு. அதனால அவர் அவர் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே நீ போய் அந்த வண்டி விட்டு நிறுத்தின உடனே கம்பராமாயணத்தை பத்தி பேச ஆரம்பிச்சிரு அப்படின்னு சொல்லி இந்த குமாரு கிட்ட அவர் சொல்றாரு. அந்த இன்னொரு கதாபாத்திரம், பேர் சொல்லாத கதாபாத்திரம். அப்ப அவங்களுடைய மனைவி என்ன பண்ணுவாங்க, பேராசிரியரோட மனைவி, நானும் அவங்களோட வர்றேன்னு சொல்லுவாங்க. அப்ப நம்ம போற கார்ல போனா அவங்களுக்கு தலை சுத்துன்னு ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. அதனாலதான் நான் ஸ்டீபன் சார் வண்டியில வர சொல்லியிருக்கேன். ஸ்டீபன் சார் வந்து அம்பாசிடர்ல வருவாரா, அதனால தலை சுத்தாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குமார் வந்து அந்த பேராசிரியர் வர்றதுக்கான ஏற்பாடுகளையும் செய்யறாரு. அப்ப இயேசு பைபிள் அப்படிங்கிற வார்த்தைய பேராசிரியர் பேசக்கூடாது, அவர் பேசக்கூடிய அந்த மேடையில வழி மாறி போக கூடாதுன்னா நீ போன உடனே கம்பராமாயண பக்கம் போயிடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 பேர் போகும்போது பேசிக்கிட்டே போறாங்க. சரி, பேராசிரியர் காலக்கணக்கெல்லாம் பேராசிரியர் வீட்டுக்கு முன்னால உட்காந்துட்டு இன்னொரு வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடியவர்கிட்ட பேசிட்டு இருக்காரு. ஏய், ஒரு அன்னைக்கு காலத்துல இந்த பள்ளி இருந்தா இப்படி இருக்கும், பள்ளி வந்து மரத்தூணுக்கு பக்கத்துலதான் உட்கார்ந்து இருக்கும், கெக் கெக் அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு அந்த பள்ளி சொல்ற மாதிரி எல்லாமே இந்த அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அப்ப சொல்லிட்டு இருக்கும்போது இதுல பேச்சு வழக்கு அதிகமா பயன்படுத்துறாரு. தெங்கு,
அந்த வண்டியில ஏறுறதுக்கு கேரி அப்படின்றது எல்லாமே பயன்படுத்திக்கிறாங்க. இல்லை, பாம்பு தெங்கு மேல நல்லா கேரும், பாத்துக்கோனே, இயேசுவே இயேசுவே கரையுதான் அப்படின்னு சொல்லிட்டு பாம்பு தெங்குங்கிறது தென்னை மரத்து மேல வந்து பாம்பு ஏறி போகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இவர் உடனே அந்த பேராசிரியர் ஏசு ஏசு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. பேராசிரியரை போய் பாக்குறதுக்காக குமார் போயிட்டாரு. என்னடா, என்ன விசேஷம், இவ்வளவு தூரம் வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் பாம்பு வந்து தென்னை மரத்துல ஏறும்னு இவன் சொல்றான், பனை மரத்துல ஏறும்னு சொல்றான். அக்கா நீ எடுக்குமான்னு, அக்கா நீங்கிறது அங்க படம் எடுக்குமாங்கிறது எல்லாமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சிரிக்கிறாங்க. இப்ப நம்ம எங்க போறோம், எதுக்காக என்ன கூப்பிடுறதுக்கு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு குமாருகிட்ட பேராசிரியர் கேக்குறாரு. ஐயோ, நான் மறந்தே போயிட்டேன், இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தெரியல, கோயிலுக்கு போறத மறந்துட்டேன், கொஞ்சம் எரிச்சலோட. ஞாயிற்றுக்கிழமை இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு குமார் சொல்றாரு. அப்ப இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இல்லையா? ஆமா. அப்ப ஞானராசு மகளுக்கு கல்யாணமாக்கும். இல்லை இல்லை இல்லையே, அது சித்திரை இல்லையே, இல்ல இல்ல இப்ப மாசியே அப்படின்னு சொல்லிட்டு பேராசிரியர் குமார்கிட்ட அவரு நினைக்கிறது எல்லாமே மறந்துடுறாருங்கிறத சொல்றாரு. நான் பக்கத்துல திண்ணையில உட்கார்ந்துகிட்டேன். பேராசிரியர் என்னை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமா சிரிக்க ஆரம்பிச்சிடுறாரு. என்னென்னமோ சொல்றாரு. எப்ப வந்த, பா நீ எப்படி இருக்க அப்படின்லாம் பேசுறாரு. இன்னைக்கு குமரி மன்றம் நிகழ்ச்சி அப்படின்றது சொல்றேன், நீங்க வர்றீங்க அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு முகமெல்லாம் மலர்ந்து போகுது. என்ன சங்கதி, டெய்ஸி போறப்ப சொல்லிட்டு போனா, டெய்ஸிங்கிறது அவருடைய மனைவி, சொல்லிட்டு போனா அவ என்ன சொன்னானே மறந்தே போச்சு அப்படின்னு குமார்கிட்ட சொல்றாரு. ஜெயமோகன் எல்லா கதையும் எழுதுறாரு. என்னுடைய அந்த பேராசிரியர் வந்து குமார் கைய பிடிச்சுக்கிட்டு, நேத்துக்கு நான் மாடன் மோட்சம் படிச்சேன், அது ஒரு கதை. அதுக்கப்புறமா குமாரு, நீ படிச்சிருக்கியா? படிச்சிருக்கேன் அப்படின்றது குமார் சொல்றாரு. நீங்க குளிச்சிங்களா? சரி குளிக்கலையா? சரி குளிச்சுட்டு நம்ம நேரமா கிளம்பி நம்ம நிகழ்வுக்கு போலாம் அப்படின்றத சொல்றாரு. உடனே அவருடைய இந்த பேராசிரியருடைய பேத்தியே பாக்குறாங்க. பேத்தி இவங்களை பார்த்த உடனே சிரிக்கிறாங்க. சிரிச்ச உடனே பேராசிரியர் சொல்ற, வெண்ணி போடுதியா? குமார் வந்து ஒரு நிகழ்ச்சிக்கு போகணும்னு சொல்றான், அதனால அவன் கூட போயிட்டு வரணும். அப்ப நீ வெண்ணி நீ போட்டுரு அப்படின்றத பேத்திக்கிட்ட சொல்றாரு. வெண்ணி போட போகும்போதுதான் அவரு, இங்க இந்த நிகழ்ச்சிக்கு எல்லா ரைட்டருமே வர்றாங்க. அந்த எல்லா ரைட்டருமே யாரு கௌரவிக்க போறாங்கன்னா, பச்சைமால் அப்படிங்கிறவன் கௌரவிக்க போறான். பேராசிரியர் சிரிச்சுக்கிட்டே, அதுக்கு நான் என்னத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. நீங்க ஒரு ரைட்டரை வளர்த்து விட்டீங்க இல்லையா, அந்த ரைட்டரும் இங்க வர்றாரு அப்படிங்கிறத சொல்றாரு. உடனே ஐயோ இந்த ரைட்டரு இத பத்தி எல்லாம் பேசுனா பேராசிரியரோட மண்ணில் என்ன பண்ணிரு, இயேசு பைபிளுக்கு போயிடுமேன்னு சொல்லிட்டு இவரு இந்த குமார் சொல்றாரு, நானு கம்பராமாயணத்துல ஒரு பாட்டு படிச்சேன், அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாரு இவரு. குமார் சொன்ன உன்னை கம்பராமாயணத்துல ஒரு பாட்டா? எந்த பாட்டு? கம்பனை படிச்சையா, நேத்து படிச்சியா, இன்னைக்கு படிச்சியா அப்படின்றது எல்லாமே இவர் கேக்குறாரு. கேட்ட உன்னை அது அந்த கம்பனை பத்தி பேராசிரியர் சொல்றாரு. கம்பன் வந்து ஒரு மிக பெரிய கவி, மகா கவி, சாகா வரம் படிச்சிருக்கக்கூடிய சாகாத பெருங்கவியா இருக்கிறாரு, மிகப்பெரிய மகா கவி அப்படின்னு சொல்லிட்டுல பரவசத்தோட அந்த பேராசிரியர் புருவங்களை தூக்கி சொல்றாரு. என்ன பாட்டு படிச்ச அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டை கேட்கிறாரு. மத்துரு தயிர் என வந்து சென்று இடை தத்துரும் உயிரோடு புலன்கள் தள்ளுரும் பத்து நின் பிரிவினில் பிறந்த வேதனை எத்தனை உள அவை என்னும் ஈட்டவோ அப்படின்னு இந்த பேராசிரியர் அந்த பாட்டை சொல்றான். சொல்லி முடிச்ச உடனே இவரு அந்த பாட்டை ஆபேரி அப்படிங்கிற ராகத்துல பாடுறாரு. பாடி முடிச்ச உடனே இவருடைய முகத்துல வயசாகி போச்சு, ஆனா முகத்துல இருக்கக்கூடிய தசைகள்லாம் என்ன பண்ணுதுன்னா அப்படியே காற்றுல ஆடுற மாதிரி முகமெல்லாம் கொஞ்சம் அந்த தசைகள் எல்லாம் போய் போய் வருது. இந்த பாட்டுல என்ன சொல்லியிருக்கான்னு சொல்லி தெரியுமா? பிரிவுடைய வேதனை சொல்றாங்க. இந்த பிரிவு வேதனை என்ன அப்படின்னு சொல்லி சொல்லும் போது கேக்குறாரு, அந்த பிரிவு என்னன்னா, நம்மளுடைய ராமனும் சீதையும் இன்னும் நம்மளோட அயோத்தியை விட்டு எங்க போனாங்க, காட்டுக்கு போனாங்க இல்லையா? அப்ப காட்டுக்கு போன உடனே அவங்களுக்கு அந்த கொஞ்ச நாள்ல என்ன பண்ணிடுறாரு, சீதை ராவணன் கவர்ந்துட்டு போயிடுறான். அப்ப அப்பதான் இந்த பாட்டுல எவ்வளவு வேதனை சொல்லலாம். உன்னை பிரிஞ்சு இருக்கக்கூடிய வேதனை என்னன்னா, அது பிரிவுக்கு இணையான வேதனைன்னு சொல்ல முடியுமா? ஏன்னா மனிதர்கள் தனி மனுஷன் கிடையாது, ஒவ்வொரு மனுஷனோட சேர்ந்துதான் ஒட்டி இருக்கான், இன்னொருத்தரோட சேர்ந்துதான் இருக்காங்க அப்படின்றத இந்த பாட்டுல அவர் சொல்றாரு.
கையும் காலும் விரலும் உடம்புல இருக்கிற மாதிரிதான் மனுஷனோட சேர்ந்து இருக்கான். பிரிவுங்கிறது பெரிய கடல்ல இருந்து ஒரு துளி தனிச்சு போற மாதிரிதான். சாவும் பிரிவும் ஒண்ணுதான். எல்லா பிரிவும் சின்ன சின்ன சாவுதான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேராசிரியர் அந்த பிரிவுல இருக்கக்கூடிய துன்பத்தை பத்தி பேசுறாரு. அப்ப அவர் பேச பேச அவருடைய முதுமையோட நடுக்கம் மறைஞ்சு அவருடைய உடம்புல வேறொரு மாற்றம் நடக்கிறத சொல்றாரு. மறுபடியும் அவருக்கு வேதனை எத்தனை இருக்கு. இந்த பாடல் எவ்வளவு வேதனை. தயிர்ல இருந்து எப்படி கடைஞ்சோம்னா அந்த பால் தயிர் வந்து மாறி அதுல வேற வேற பொருள்கள் வருதோ அதே மாதிரிதான் மனிதனுடைய வேதனைகள் அப்படின்னு சொல்லிட்டு இவருதான் இயேசுவை கும்பிடுறவராச்சே. கர்த்தரே, மனுஷனை இத்தனை வேதனைய வச்சு சுத்தப்படுத்தி உன்னுடைய காலடிக்கு கொண்டு போறீங்களே, எல்லா துக்கமும் உன்னுடைய கருணைக்கு இணையா இருக்கும் இயேசுவே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. உடனே இவருடைய கவனத்தை திருப்புறதுக்காக மறுபடியும் புலன்கள் தள்ளுறும் 10ன்னு சொல்லியிருக்காரு இல்லையா. புலன்கள்ங்கிறது நம்மளுடைய ஐம்புலன்கள். 5 புலன்கள் மூலம் வந்துட்டு எவ்வளோ ஒரு மெய்வாய், கண்மூக்கு, செவி அப்படிங்கிறது தான் ஐம்புலன்கள். அந்த ஐம்புலன்கள் மூலமும் கூட நம்மளுடைய அந்த துன்பமும் இருக்கு. அந்த ஐம்புலன்கள் கூட என்ன பண்ணிடும், இந்த துன்பத்தை ஏத்துக்க முடியல. அதனாலதான் மத்துரு தயிர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இந்த பாட்டை சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு உயிர் வந்து அந்த மத்து கடையும் போது தயிர் எப்படி வந்து எல்லா பக்கமும் பண்றோமோ அதே மாதிரிதான் இந்த நம்மளுடைய அந்த துக்கம் அப்படின்றத அந்த பாட்டை மறுபடியுமே குமார்ட்ட பேசிக்கிட்டே இருக்க. கம்பன் ஒரு மகாகவி அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க சின்ன பிள்ளை மாதிரி. அப்பதான் அவங்க மறுபடியும் கேக்குறாரு, இன்னொரு பாட்டு ஏதாவது சொல்லி உனக்கு கம்பராமாயணத்துல தெரியுமா அப்படின்றத பேசுறாரு இந்தவரு. அதுக்கு குமார் சொல்றாரு, எனக்கு ஓர்மை இல்லைங்கிற பாட்டு ஞாபகம் வந்துருச்சுயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேராசிரியர்கிட்ட சொல்றாரு. என்ன ஓர்மை இல்லை அப்படின்னு சொல்ற? இன்னைக்கு வரைக்கும் இருக்கக்கூடியவங்க சோகம் வந்து போறது ஒரு தெளிவுதான். அது மத்துல தயிர் கடைஞ்சா வெண்ணெய் வந்து துக்கத்தை கடைஞ்சு வர மாதிரி ஒரு தெளிவுதான் இந்த இது. பார்க்கடலை கடைஞ்சோம்னா அமுதம் வந்துச்சுல. அன்னைக்கு காலகட்டத்துல பார்க்கடலை வந்துட்டு மேருமலையை மத்தாவும் வாசுகிங்கிற பாம்பை கயிறா வச்சு கடைஞ்சாங்க. அப்ப கயிறா வச்சு கடையும் போது பாம்பை கடை என்ன வருது, விஷம் வருது. இதை எல்லாமே அங்க இருக்கக்கூடிய அரக்கர்கள் என்ன பண்றாங்க, தேவர்களுக்கு கொடுக்குறாங்க. தேவர்கள் எல்லாமே போய் நம்ம சிவபெருமான்கிட்ட வந்துட்டு கெஞ்சுறாங்க, இப்படி எங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க. அப்பதான் அந்த தேவர்களுக்கு அந்த விஷத்தை தேவர்களுக்காக நம்முடைய சிவன் சாப்பிட்டாரு. அப்படிப்பட்ட பார்க்கடலை கடைஞ்சா அமுதம் வருமா? அமுதம் அமுதம் சாப்பிட்டோம்னா சாகாம இருப்போம்யா. இந்த துக்கம் இயேசுடைய காலடிக்கு போய் சேரணும்னா சேரக்கூடிய வழி என்ன அப்படின்னா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காரு. அப்ப குமார்ட்ட கேக்குறாரு, நீ சர்ச்சுக்கு போவியா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கேக்குறாரு. சர்ச்சுக்கு போவனே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் இவன். நீ வாழ்ந்த அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் உன் முகர்கிட்ட தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த குமார அந்த பேராசிரியர் சொல்றாரு. பேத்தி தண்ணி வந்து சூடாயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. தண்ணி சூடான உடனே இவர் குளிக்க போறாரு. குளிக்க போன உடனே எல்லாம் ரெடியாகி கிளம்பி போறாங்க. அப்ப இவருக்கு ஒரு கனவு வந்துச்சான். அந்த ராஜம் அப்படிங்கிற யாருன்னா ராஜம் கிருஷ்ணன் கோபுல கிராமம் அப்படிங்கிற நூலை எழுதியிருக்கவரு. கோபுல கிராமத்து மக்கள்னு சொல்லக்கூடிய இந்த நூலை எழுதியிருக்கவர் தான் இவரு. நானு ஒரு நாள் வந்து ஒரு சொப்பனம்னா கனவு. அந்த கனவு கண்ட இந்த ராஜம் வந்து கவிதைக்கோ இல்ல நாவலுக்கோ ஏதோ ஒரு பிரைஸ் வந்துட்டு நம்மளுடைய நேருகிட்ட வாங்குற மாதிரி நான் கனவு கண்டேன் அப்படின்னு சொல்லி அந்த குமார்ட்ட சொல்றாங்க. நான் சிரிச்சுக்கிட்டே, நேருகிட்டயா? இது உண்மையிலே சொல்றேன், நிஜத்துல இருக்காது, நீ கனவு, நீங்க சொப்பனம் தான் கண்டிருப்பீங்க அப்படின்றத சொல்றான் குமார். ஆமா சொப்பனத்துலதான் நான் கண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே சரி வா கார்ல ஏறி நம்ம நிகழ்ச்சிக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே போறாங்க. அப்பதான் அவருக்கு தோணுது, இதுக்கு முன்னால காலகட்டத்துல நானு எப்படி இருந்தேன் அப்படின்றத தோண ஆரம்பிச்சிருது. அப்பதான் ராமசாமி ராமசாமியோட மக கல்யாணத்துக்கு போகும்போதுதான் இந்த ராஜத்தை பார்த்தேன். நானும் என்ன பண்ணேன், அவன் கூட அப்பெல்லாம் ரோட்ல இருந்துகிட்டு நல்லா பேசிக்கிட்டு தான் இருப்பேன். அவனும் ஒரு நல்ல மாணவன் தான் ராஜா. எனக்கு அவன் நல்லா வருவான்னு சொல்லி நினைச்சேன். அவன் நல்லா தான் இருந்தான் கொஞ்ச நாளை கழிச்சு அவன் எப்படி மாறினான்னா, ஒரு நாயர் பொண்ணை வந்துட்டு காதலிச்சான். அந்த நாயர் பொண்ணை காதலிச்ச உடனே அந்த பொண்ணும் சரின்னு சொல்லிட்டு 2 பேர் காதலிச்சாங்க. ஒரு நாள் வந்துட்டு
அந்த நாயர் பொண்ணோட அப்பா வந்து அந்த பொண்ணை இதெல்லாம் நமக்கு ஒத்து வராது, எந்த பையன் நீ பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா திட்டுறாரு. ஒரு நாள் அந்த பொண்ணு என்ன பண்ணிடுறாங்க, அந்த ராஜ்யத்துக்கிட்ட வந்து நீ வந்துட்டு அங்க போய் யாரையும் நீ பார்க்காத, அந்த பையனை பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன்கிட்டயே வந்து அந்த ராஜ்யத்துக்கிட்டே அந்த பொண்ணு சொல்லிடுறாங்க. அந்த பொண்ணு சொன்ன உடனே இவரும் கொஞ்ச நாள் என்ன பண்ணுவாரு, அழகா அந்த அந்த பொண்ணு பேச மாட்டாராம். அந்த பொண்ணு போகக்கூடிய வழிய பாப்பாராம், வழிய பார்த்துட்டு நின்னுகிட்டே இருப்பாராம். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு தங்கி இருக்கக்கூடிய ஹாஸ்டல் அறைக்கு கீழே நின்னு பார்த்துக்கிட்டே இருப்பாராம். இத பார்த்த பேராசிரியருக்கு ரொம்ப வருத்தமா போச்சு. ஏன்னா நம்ம பையன் இப்படியே இருந்தான் என்ன பண்ணிடுவான், செத்து போய் உடனே அந்த பொண்ணு இருக்கிற ரூமுக்கு போய் இவரு பேச ஆரம்பிக்கிறாரு. பேச ஆரம்பிச்ச உடனே அந்த பொண்ணு, இல்ல இல்ல, எங்க அப்பா வந்துட்டு நீ எந்த பையனையும் பார்க்க கூடாது, பேசக்கூடாதுன்னு சொன்னாரு. அதனாலதான் நான் எங்க அப்பா சொல்றது மாதிரி நான் நடந்துக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணும் சொல்லுது. இதை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்ட அந்த பொண்ணுடைய அப்பா இந்த பேராசிரியர் தங்கி இருக்கக்கூடிய வீட்டுக்கவே வந்து ரொம்ப திட்ட ஆரம்பிச்சிடுறாரு. திட்ட ஆரம்பிச்ச உடனே எப்படி இருக்குன்னா, நீ என்ன வாத்தியாரா இல்ல வந்துட்டு நீ கல்யாண புரோக்கரா அப்படின்னு சொல்லி திட்ட ஆரம்பிச்சாரு. அதுல திட்ட ஆரம்பிச்ச உடனே இந்த பேராசிரியர் என்ன நினைச்சாருன்னு தெரியல. எப்பா, ரொம்ப அவருக்கு கஷ்டமா இருந்திருக்கும் போல. அந்த பையனை நினைச்சு ரொம்ப கண்ணீர் விட்டாரு. கண்ணீர் விட்ட உடனே அவருக்கும் சரி இப்படி பேசுறாங்களேன்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு நான் என்ன பண்ணேன், இனிமேல் காதலுக்கு இதெல்லாம் வேணாம், நல்லா படிக்கிற வேலையை பாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நானும் அந்த பையன்கிட்ட நான் நான் வந்து அறிவுரை சொல்றேன். அந்த பையன் வந்துட்டு கொஞ்ச நாள் சரியா இருக்கான். ஒரு நாள் வந்துட்டு அவன் என்ன பண்றான், நான் இப்படியே இருந்துட்டு இருக்கோம். அந்த பொண்ணை நினைச்சு நினைச்சு இவன் ரொம்பவும் துரும்பா போயிட்டான். அப்பதான் இவன் என்ன பண்ணிட்டான், தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிடுறான். தண்ணி அடிக்க ஆரம்பிச்ச உடனே இவனோட நிலையே மாறி போச்சு. இந்த இந்த ராஜம் எப்படின்னா, ஒரு சின்ன படத்துக்கு போனா கூட அந்த படத்துல வரக்கூடிய துக்கத்தை பார்த்த உடனே ரொம்ப அழ ஆரம்பிச்சிருவாரா அப்படின்னு ஒரு இடத்துல சொல்றாரு. அந்த ராஜ எப்பவுமே இலகுன மனுஷனா. சிவாஜி கணேசனுடைய பிராப்தம் அப்படின்ற ஒரு படத்தை பார்த்துட்டு தியேட்டர்ல கத்தி கூப்பாடு போட்டு அழுதாராம். அதனால தியேட்டருக்காரங்க என்ன பண்றாரு, லைட்டை போட்டு என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அப்படிப்பட்டவர் தான் திடீர்னு இந்த லவ்ல விழுந்து காதல்ல விழுந்து அவருடைய வாழ்க்கை இன்னைக்கு தண்ணியில போயிடுச்சு. அண்ணாச்சு. அதுக்கடுத்து அன்னைக்கு காதல் எப்படின்னா, ஒரு இன்னைக்கு அந்த ஒரு பொம்மைய பார்த்து ஒரு குழந்தை கேட்டுச்சுன்னா அந்த பொம்மைய வாங்குற வரைக்கும் அந்த குழந்தை அழுது அடம் பிடிக்குமா. அது மாதிரிதான் அந்த வயசுல இந்த லவ்னா என்னன்னா, சின்ன பிள்ளைங்க பொம்மை எடுக்கிறது மாதிரிதான். பாக்குறதுக்கு வித்தியாசமா இருக்கு, அதுதான் வேணும்னு தோணிடும், வேற எங்கேயும் இல்லாதது பின்னால அப்படியே முடிஞ்சிரும் அப்படிங்கிறது தான் அன்னைக்கு காதல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜெயமோகன் பேசுறார். அதுக்கு அடுத்து அண்ணாச்சியோட கண்ணு ரொம்ப அழகா இருக்கும். அவரு கனிஞ்ச மனுஷர் அப்படின்னு சொல்லலாம். அதனாலதான் அந்த கனிஞ்ச மனுஷருடைய கண்லயே அவருக்கு தெரியும் மனசுல ஒரு நல்ல எண்ணம் இருக்கும். இவர் எந்த பொண்ணை மேலையும் பார்த்தா அவர் அந்த பொண்ணுடைய கண்ணை பார்த்து தான் ஆசைப்பட்டிருப்பாங்களாம். அது மாதிரிதான் பிஞ்சுல இனிச்சு பழுக்கிறப்ப புளிக்க ஆரம்பிக்கிற கனின்னு தான் பேராசிரியர் இந்த பொண்ணுங்களை இந்த காதல் அப்படிங்கிறதுக்கு சொல்லுவாராம். அதனால அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த சொப்பனத்துக்கு பின்னால என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. அதுக்கப்புறம் ரெண்டு பேர்த்தையும் கூப்பிட்டு பேசியிருக்காங்க, பேராசிரியர் இவரை பேசியிருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பேராசிரியர் வந்துட்டு ரொம்பவும் அந்த ராஜத்தோட நிலையை நினைச்சு நினைச்சு வருத்தப்படுறாரு. அதுக்கப்புறமா குளிச்சு முடிச்சிட்டு கார்ல ஏறி நல்ல துணிமணி எல்லாம் போட்டுட்டு கிளம்பி போறாங்க. அப்ப மறுபடியும் கேக்குறாரு, எப்பா, எப்படியாவது ராஜத்தை நான் பார்த்தே ஆகணும். இனிமேல் நான் ராஜத்தை பாப்பனா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அதனால ராஜத்தை எப்படியாவது கூட்டிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி இந்த பேராசிரியர் சொல்றாரு. அதுல ஏறின உடனே இவரு மறுபடியும் சொல்றாரு, கம்பராமாயணம் பாடலையே சொல்றாரு. இவருக்கு கம்பராமாயணம் இந்த பேராசிரியர் ரொம்ப பிடிக்கும் போல. ஆவி உண்டு என்னும் ஈது உண்டு உன் ஆருயிர் சேவகன் திருவுரு தீண்ட தீந்திலா பூ இலை தளிர் இலை பொரிந்து வெந்திலா காயிலை கொடி இலை நெடிய காணெலாம்
முதுமையில அவருடைய குரல் தளர்ந்து போச்சு. தளர்ந்து போனாலும் ஏதோ ஒரு பாடலை முணுமுணுத்து பேசுறாரு. முணுமுணுத்து பேசின உடனே எப்படி இருக்குன்னா, அதுக்கு முன்னால ராமன் சீதைய பிரிஞ்சிருக்கான். அவன் படுற துக்கத்தை அனுமான் போய் சீதை கிட்ட சொல்லியிருக்கான். எப்படி இருக்குன்னா, உயிர் இருக்கு, உடல் இருக்கு. அந்த காட்டுல இருக்கக்கூடிய எல்லா பொருளுமே, காட்டுல மரம் செடி கொடி எல்லாம் இருக்குல்ல, அந்த கொடி எல்லாமே காஞ்சி போற மாதிரிதான் அவன் துன்பப்பட்டு, காடே வறண்டு போச்சு, காஞ்சி போன மாதிரிதான் துன்பப்பட்டுட்டு இருக்கான் அப்படின்றது இந்த பாட்டுல அந்த குமார்கிட்ட சொல்றாரு. குமார் கார் ஓட்டிக்கிட்டே போய்கிட்டே இருக்கான். இவ்வளவு பெரிய துக்கத்தை, ராமன் சீதையை பிரிஞ்ச துக்கத்தை இயற்கையினாலேயே தாங்கிக்க முடியல. கம்பன் எவ்வளவு பெரிய ஆளு, எவ்வளவு பெரிய கல்ச்சரை சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த கம்பராமாயணத்தை அந்த பேராசிரியர் சொல்றாரு. மகா காவியம்தான். கம்பன் நம்ம சமூகத்தோட கோபுர கலசம்னே சொல்லலாம். இது பாட்டை சொல்றோம், பாட்டோட பொருளை சொல்றோம். அர்த்தம்னா என்ன, துக்கம்னா என்ன, துக்கத்தை புரிஞ்சவனுக்கு மட்டும்தான் இப்படி எல்லாம் கவிதை எழுத தோணும். இது நல்லா புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நம்ம பேசணும்னு தோணும். அப்ப நான் அண்ணாச்சி பத்தியும் நினைச்சுக்கிட்டு இருக்கேன், கம்பராமாயணத்தை பத்தியும் நினைச்சுக்கிட்டு இருக்கேன்னு பேராசிரியர் சொல்றாரு. கம்பராமாயண புத்தகம் மட்டும் வாசிச்சா பத்தாது, அதுல இருக்கக்கூடிய கருத்துக்கள்ல அந்த கம்பர் எப்படி வர்ணனை செஞ்சிருக்காரோ அது முழுவதும் நம்ம எடுத்துக்கணும். பூர்வ ஜென்மமோ தெரியல, குரு நல்ல குரு அமைஞ்சதுனாலதான் நல்ல கவிதைகள்லாம் சொல்லி தருவாங்க. மனம் அதனாலதான் அந்த கவிதை எழுதக்கூடிய எழுத்தாளர் சொல்லக்கூடியத கேட்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இப்படியே பேசிட்டு போறாங்க. அப்பதான் இவருக்கு, இந்த பேராசிரியருக்கு கோட்டாறு குமாரப்பிள்ளை பேரை சொல்லாம இருந்ததே இல்லை ஒவ்வொரு நாளும். ஏன்னா அவரை நினைச்சாவே இவருக்கு கண்ணுல இருந்து தண்ணி வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா இவங்களுடைய அப்பா கொத்தனார் வேலை பாக்குறவங்கதான். அந்த கொத்தனார் வேலையில என்ன இது வரும் அப்படிங்கிறது எல்லாமே தெரியாது. ஆனா அப்பதான் இந்த கோட்டாறு குமாரப்பிள்ளை கிட்ட போய் இவரு கொண்டு போய் படிக்கிறதுக்காக சொல்லி விடுறாரு. அப்ப படிக்கிறதுக்காக விடும்போது எல்லாரும் போய் அங்க இருக்கக்கூடியவங்கள ஹெட்மாஸ்டர் பார்ப்பாங்க. ஆனா நீ என்ன ஸ்கூல்ல சேர்க்கறதுக்கு என்ன பாக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அந்த கோட்டாறு குமாரப்பிள்ளை. நான் போனா ஸ்கூல்ல என் பிள்ளைக்கு சீட்டு தர மாட்டாங்க, நீங்க போய் சொன்னீங்கன்னா சீட்டு தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோட்டாறு குமாரப்பிள்ளை கிட்ட இவங்க அப்பா சொல்றாரு. சொன்ன உடனே அதை கேட்டுட்டு இவரும் போறாரு. போய் அந்த பையனை கூட்டிட்டு போறாங்க. அந்த பையனை கூட்டிட்டு போய் மெட்ரிக் பள்ளியில சேர்த்து விடுறாரு. இது என் பிள்ளைதான், என் பையன்தான், சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல்ல சேர்த்துக்கிறாங்க. அப்ப இவன் இந்த மெட்ரிக்ல பாஸ் ஆயிட்டு வெளியில வரும்போது இவனும் நல்ல அரசாங்க வேலைக்கெல்லாம் போயிருவான் போல அப்படின்றத எல்லாருமே பேசிக்கிறாங்க. அப்ப பேசிக்கிற நேரத்துலதான் சரி நல்லா படிச்சு முடிச்சிடுறாரு. முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு வேலைக்கு போகணும் இல்லையா, வேலைக்கு போகும்போதுதான் அந்த கோட்டாறு குமாரசாமி பிள்ளை சொல்றாரு, சரி நீ நல்லா படிச்சுட்ட, பிஏ படிச்சுட்ட, எம்ஏ படிச்சுட்ட, ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வேலைக்கு போகும்போது அந்த வேலைக்கு போற நேரத்துலதான் அவருக்கு என்ன தோணுதுன்னா, இப்ப என்ன பண்றதுன்னு இவருக்கே தெரியல. கிடைச்ச உடனே அந்த இடத்துல இவருக்கு ரொம்பவும் சந்தோஷமா ஆயிடுது. அப்ப கொஞ்ச நாள் அங்க வேலை பார்த்ததுக்கு அப்புறமா கா அந்த கானா சுப்பிரமணிய பிள்ளைக்கு ஒரு லெட்டர் கொடுக்குறாரு. அண்ணாமலையை போய் பாக்குறாங்க, வேலைக்கு போயிடுறாரு. கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறமா அந்த வேலை இவருக்கு பிடிக்காம போயிடுது. எப்ப ரொம்ப நீங்க கொடுமைப்படுத்துறாங்க அப்படின்றத சொல்றாங்க. ரொம்ப கொடுமைப்படுத்துறதுனால மறுபடியும் கோட்டாறு குமாரசாமி பிள்ளைக்கே கடிதம் எழுதுறாரு. சரி சரி வேலையை விட்டுட்டு வந்துரு, நாம வேற இடத்துல வேலை தேடிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. இவரும் வேற இடத்துக்கு வேலைக்கு தேடி போறதுக்காக இந்த திருவனந்தபுரத்துக்கு அந்த கோட்டாறு குமாரப்பிள்ளையே இவருக்கு ஒரு கடிதம் கொடுக்கிறாரு. இவர் இந்த பேராசிரியருக்கு வேலை கிடைக்க ஆரம்பிச்சிருது. அப்ப வேலை கிடைக்க ஆரம்பிச்ச உடனே இவங்க கொஞ்ச நாள் அங்க வேலை பாக்குறாரு பேராசிரியர். அப்ப இந்த நிகழ்ச்சிக்கு போறதுக்கு முன்னால இவ்வளவு நிகழ்வுகளையும் அந்த கார்லயே அவர் பேசிட்டு போறாரு. அவ பேசிட்டு போன உடனே நிகழ்ச்சிக்கு போகக்கூடிய மேடையும் வந்துருது. நிகழ்ச்சிக்கு போகக்கூடிய மேடை வந்த உடனே இவருக்கு தோண ஆரம்பிச்சிருது, ராஜ்யத்தை பார்க்கணும், அந்த அண்ணாச்சியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் தோண ஆரம்பிச்சிருது. இந்த பச்சைமால் அப்படிங்கிறவன் தான் இந்த பேராசிரியரை கூப்பிட்டு
போறாரு. அந்த பச்சைமால் கூட்டிட்டு போன உடனே கொஞ்ச நேரத்திலேயே இவங்களுக்கு என்ன தோணுதுன்னா, குமார கொஞ்சம் காணாம போயிடுறான். குமாரு அந்த ராஜத்தை கூப்பிடுறதுக்காக போயிடுறாரு. அந்த எப்படியா அந்த பேராசிரியர் இன்னைக்குதான் கடைசியா பார்க்கணும்னு நினைக்கிறாரு. இனிமேல் பார்க்க முடியாது போல அப்படின்னு நினைச்சதுனாலதான் அந்த ராஜத்தை தேடி போறாரு. அந்த நேரத்துலதான் அந்த அந்த இடத்துல அண்ணாச்சி தாடியோட மீசையோட அங்க ஒரு ரூம்ல அடைபட்டு இருக்காரு. என்ன இவர் தண்ணி அடிச்சிருக்காரான்னு பார்த்தா தண்ணி எதுவுமே அடிக்கல, அந்த வாடை எதுவுமே இல்லை. கஞ்சா போட்டிருக்காரான்னு தெரியல. சரி சரி, உங்களை பேராசிரியர் பார்க்கணும்னு சொல்றாரு அப்படின்னு சொல்றாரு. உடனே நான்லாம் எங்கேயும் வரல அப்படின்னு சொல்லிட்டு இந்த அந்த நம்மளுடைய அண்ணாச்சி சொல்றாரு. அப்ப சரி, அண்ணாச்சி சொன்ன உடனே அங்கேயே உட்கார்ந்து இருக்காரு. குமாரு இந்த குமாரு கிட்ட கேக்குறான் பேராசிரியர், எங்கப்பா பச்சை மால்ட்டையும் சொல்றாங்க, ராஜா எங்க இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது, ராஜா எங்க இருப்பான்னு எனக்கு தெரியாது, குமாருக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்றாரு பேராசிரியர்கிட்ட. பேராசிரியர் குமாருக்கு போன் பண்றாரு. அவரு ராஜா எங்க இருக்காருன்னு தெரியல அப்படின்னு சொல்றாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அந்த அண்ணாச்சி சொல்றாரு, எனக்கு ராஜா இருக்கக்கூடிய இடம் தெரியும், ஆனா ராஜத்தையும் இந்த பேராசிரியர் மேடை நிகழ்வுக்கு போய் பார்க்கல, அண்ணாச்சியும் பார்க்கல. அப்பதான் அவங்களுடைய மனைவி டெய்சிபா என்ன சொல்றாங்கன்னா, சரி சரி வாங்க, பேசி முடிச்சிட்டீங்க இல்லையா, நம்ம கிளம்பி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார் கதவை திறந்து விடுறாங்க. கார் கதவை திறந்து விட்ட உடனே இந்த பேராசிரியர் அவரோட மனைவியும் போக ஆரம்பிச்சிடுறாங்க. அப்பதான் இவருக்கு தெரியுது, அந்த ராஜம் இன்னமும் திருந்தல, குடிச்சுக்கிட்டே இருக்காங்கிறது தெரிய ஆரம்பிச்சிருது. கொஞ்சம் கொஞ்சமா அந்த கூட்டம் கலைய ஆரம்பிச்சிருது. இலக்கிய விவாதம் எல்லாமே முடியிற நேரத்துல இருக்கு. அப்பதான் அந்த அருணாங்கிற ஒரு கதாபாத்திரத்தை கூப்பிட்டுட்டு இவங்களும் எல்லாரும் கிளம்பி போறாங்க. அந்த நேரத்துலதான் இந்த அண்ணாச்சி ஒரு அறையில இருக்கிறதாவும், அந்த அறையில விளக்குகள்லாம் அணைஞ்சிருக்கு. அந்த விளக்குகள்ல அவரு வண்டிகள் போகக்கூடிய சத்தத்தையே பார்த்துட்டு இருக்காரு. உடனே அண்ணாச்சி அங்க இருந்து எந்திரிச்சு வர்றாரு. எந்திரிச்சு பாக்குறாரு, எல்லாருமே கிளம்பி போயிடுறாங்க. கிளம்பி போனதுக்கு அப்புறமா அவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அந்த இருட்டுக்குள்ளேயே அண்ணாச்சியும் மறைஞ்சிடுறாரு. அப்படின்னு தான் இந்த கதைய வேட்டியை மடிச்சு கட்டி அந்த பேராசிரியர் போக ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த பேராசிரியர் மிதிச்சு அந்த மேடையில ஏறின அந்த மண்ணை மிதிச்சிட்டு அண்ணாச்சி என்ன பண்றதுன்னே தெரியல, இருட்டுக்குள்ள மெல்ல நடந்து மறைஞ்சு போயிடுறாரு. இதுதான் இந்த மத்துரு தயிர் அப்படிங்கிற கதை. மேடம். அருமை மேம். எவ்வளோ கேரக்டர்ஸ், எல்லாத்தையும் கரெக்டா நிறைய சொல்லிட்டீங்க. ஆனா அந்த துன்பம், உம் அந்த ஒரு பிரிவு, அது எப்படியெல்லாம் இருக்குன்றது கம்பராமாயண பாட்டுல நிறைய பாட்டை சொல்லி அவர் நல்லா சொல்லியிருக்காரு. மத்ரு தயிர். அவர் 2 பாட்டு சொல்லியிருக்காரு மேடம். நான் போயிட்டு காலேஜுக்கு போயிட்டு அந்த 2 பாட்டு என்னன்னு நம்ம லாக்டவுன் குரூப்ல நல்ல தெளிவான பொருளோட போட்டு வர்றேன். கண்டிப்பா போடுங்க மேம். நல்லா இருந்துச்சு கதை. நான் இவ்வளோ பெரிய இது உம் நல்லா ஷார்ட்டா இன்னைக்கு ஒரு நாள்ல படிச்சு சூப்பரா சொல்லிட்டீங்க. ஒரே ஒரு நாள் தான் படிச்சேன், உண்மை அதுதான். ஆமா, அதான் இன்னைக்கு தானே படிக்கிறேன்னு சொன்னீங்க. நல்லா இருந்துச்சு மேம். ஆமா, எனக்கு இன்னைக்குதான் பிடிச்சிருந்துச்சு. படிச்சேன். நிறைய அந்த தமிழ் உம் வார்த்தைகள், கோர்வையா கவிதை, கம்பராமாயண பாட்டு எல்லாமே நல்லா சொன்னீங்க. நல்லா இருந்துச்சு மேம். பாடல்லாம் நல்லா இருந்துச்சு. ஆமா. ஒரு மாதிரி உம் இதா இருந்தது. அது சொன்ன போயிட்டு மாதிரி நான் அந்த 2 எவ்வளவு பாட்டுக்குமே பொருள் கேரக்டர் எல்லாம் பேரு ஞாபகமே வச்சுக்க முடியாது. ம். அவ்வளவு 2.25 கேரக்டர்ஸ். கேரக்டர் பேப்பர்ல எழுதி வச்சிருக்கேன் மேடம், பாருங்க. சூப்பர் சூப்பர். அவ்வளவுதான். அவ்வளவுதான். நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு. இந்த அறம் 10 கதை இருக்கு, 12 கதை வச்சிருக்காங்க. இதுல அம்மா வணங்கான்னு சொல்லிட்டாங்க, யானை டாக்டர் வணக்கம். சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் எது சொல்லியிருக்காங்க, நம்ம லாக்டவுன் ஸ்டோரிஸ்ல போய் தேடணும். பெருவழியும் ஓலை சிலுவையும் நம்மளுடைய கேரக்டர் மாதிரி நம்ம ஃபீல் பண்ற மாதிரி இருக்கு. அந்த 2 கதையுமே வேணாம், வேணாம், வேணாம். இப்போதைக்கு வேணாம். ஆமா. இப்போதைக்கு வேணாம். ம். ஆனா இவர் உண்மை மனிதர்களுடைய கதை தான் எழுதுறாரு. ஆனாலும் மனசு ஏத்துக்க மாட்டேங்குது இல்லையா? ஸ்ரீலதா லைன்ல இருக்காங்களா? லைன்ல தான் இருக்கேன். எனக்கும் அதான் தோணுச்சு, எவ்வளவு கேரக்டர்ஸ்
அத கதைக்குள்ள குட்டி குட்டி கதை இருக்கிற மாதிரி இருந்தது அவரோட சிந்தனை அதான் போக்கு. அதுக்குள்ள அதான். அப்படியே ஆமா ஆமா. ஜெனரலா அதனால அத மகாபாரதம் தான் இப்படி வரும். ஆமா இவர் எப்பவுமே அத வந்து அப்படித்தானே மேடம் பண்றாரு. ஜெயமோகன் ஒரு கதையை சொல்லும் போது குட்டி கதையல்ல அணைச்சிடுறாரு. ஒரே கதையோட முடிவு பண்றது இல்ல இவரு. ஆமா ஆமா. அது 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 தாமரை செல்வி சொல்லும் போது நிற்க அப்படின்ட்டு அடுத்த பார்ட் அப்படின்ட்டு போவாப்ல. ஆமா. நல்லா இது இவ்வளவு கேரக்டர்ஸ் கோர்வையா சொல்றதே கொஞ்சம் கஷ்டம்தான். அவரோட கண்டிப்பா. சிந்தனையோட்டமா கதையான்னு புரியறதுக்குள்ளே நம்ம கொஞ்சம் இதுவா இருந்தது. நல்லா இருந்தது. நல்லா சொன்னாங்க. நல்லா சொன்னீங்க. ஓகே ரொம்ப நல்லா மேம். இருந்தது. சிறந்த கதை சொல்லி. நோ 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 அம்மா அவ்வளவுக்குலாம் இல்லைங்க. இல்ல அவ்வளவுதான், நம்மளும் டே பை டே இம்ப்ரூவ் ஆயிக்கலாம். அவ்வளவு நல்லா இருந்தது. இதுலயே ஒரு கதையை படிச்சுட்டு சொல்ல ஆரம்பிப்போம். ஆமா மேம். நெக்ஸ்ட் வீக்கும் இதுலயேவா கண்டினியூ பண்றீங்களா? ஆமா, ஒண்ணே ஒண்ணு. எனக்கு ஜெயமோகன் பிடிக்காது, எங்க அம்மாவுக்கு ஜெயமோகன் பிடிக்கும். இதுதான் 2 ஆப்ஷன். இவரோட கதையை என்னால கூர்வுபடுத்தி சொல்ல முடியாது. இல்ல நீங்க இன்னும் 2 டைம் படிச்சிருந்தீங்கன்னா இன்னும் இதா வந்துரும். உங்களுக்கு டைம் இல்ல இல்லையா? ஃபங்க்ஷன் மோட்லயே இருந்துட்டீங்க 1 வீக்கும். கடைசி நாள் படிச்சு சொல்லிக்கலாம் தான் மேடம். நம்ம பிள்ளைங்க எப்படி கடைசி நாள் எக்ஸாம் எழுதிக்குவோம், நம்மளும் அது மாதிரி கடைசி நாள் போது நமக்கு அதுவே அதிகம் அப்படின்னு நினைக்கிறதுதான். பட் ஈவன் நல்லா இருந்தது. நல்ல கேரக்டர்லாம் நல்லா சொன்னீங்க. ஆமா. எங்களை திருப்பி எல்லாம் கேட்டுற கூடாது. ஏன்னா எங்களுக்கு தெரியாது கதையெல்லாம். சொல்ல தெரியாது. கேரக்டர் பேர் எல்லாம் மெமரியில இல்ல. அவங்க பேராசிரியர் சொல்லும் போது தெரியும். நான் அந்த ஒரு சில வரியெல்லாம் நோட் பண்ணேன். பட் இப்ப மறந்துருச்சு, சொல்ல தெரியல. அந்த பாட்டு அதுதான் சொல்றேன். நல்லா இருந்துச்சு. அந்த துன்பம் ஏதோ சொன்னீங்கல்ல மேம், ஏதோ ஒரு சாவும் ஒரு துன்பமா சம்திங் அது மாதிரி ஏதோ சொன்னீங்க. ஒரு பிரிவும் பிரிவும் ஒரு சாவுதான். பிரிவும் சாவும் வந்து அந்த துக்கத்துக்கு எப்படி சொல்றாங்கன்னா சாவுக்கு சமானமா சொல்றாரு அப்படின்னு. நம்மளுடைய கம்பராமாயணத்துல கம்பர் எழுதுன மாதிரி 2 பாட்டை வச்சுமே பேசியிருக்காரு அதான், இந்த அது ரொம்ப நல்லா பேராசிரியர். இருந்துச்சு. ஆமா, அந்த 2 பாட்டு பொருளையும் நல்லா பார்த்துட்டு நான் உங்களுக்கு அனுப்பிச்சு விடுறேன் குரூப்ல. அவர் சொல்லியிருக்காரு, மேலோட்டமா சொல்லியிருக்காரு. பிரிவு, துன்பம், துக்கம். இந்த சீதை ராமன் பிரிஞ்சு போயிட்டாருன்னா அந்த காடே வறண்டு போச்சு, காஞ்சு போச்சு அப்படின்னு பேசியிருக்காரு. அப்ப உடலும் உயிரும் வேறு கிடையாது, இயற்கை கூட தாங்க மாட்டேன்றது ராமன் சீதையை விட்டு பிரிஞ்சது அப்படின்னு 2வது பாட்டுல சொல்றாரு. முத பாட்டுல